السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம் மீது செய்த மிக பெரும் அருள் கிருபையின் காரணமாக நான்காவது வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் மீது செய்த மிக பெரும் ஒரு பாக்கியம்தான் இது போன்ற சபைகளில் வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கான பாக்கியத்தை வழங்குவது. அது மாத்திரமின்றி இது போன்ற தொடர் கற்கை நெறிகளிலே தொடராக தவறாமல் கலந்து கொள்வதற்கான பாக்கியம் கிடைப்பது என்பது உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மை கொண்டு நலவை நாடி இருக்கிறார் என்பதற்கான மிக தெளிவான ஒரு சான்றாக அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவரே, இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதிலே கலந்து கொள்ள செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி ஷைத்தான் பல்வேறு விதமான இடைஞ்சல்களை நமக்கு ஏற்படுத்துவான். ஆனால் உண்மையில் ஒரு உறுதி கொண்ட ஒரு மனிதர் மார்க்கத்தை கற்க மக்களுக்கு மத்தியில் இருந்து சமுதாயத்துக்கு மத்தியில் முன்னால் எது உள்ளத்திலே எந்த விதமான ஈமானை பற்றிய, நபியவர்களை பற்றிய, அல் குர்ஆனை பற்றிய, இஸ்லாத்தை பற்றிய சந்தேகம் வந்துவிடக் கூடாது, சந்ததியிலே உள்ள சந்ததியை யாரிடத்திலும் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கவலை உள்ளவர் நிச்சயமாக இது போன்ற வகுப்புகளிலே தொடர்ந்து உறுதியுடன் சமூகம் அளித்து அதிலிருந்து முழுமையான பயனை பெற்றுக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, வெறுமனே நாம் ஒரு உரையை கேட்டோம் அதற்கு பின்னால் சென்று விட்டோம் என்று இருக்காமல் நாம் கேட்கக்கூடிய விடயங்களை நாம் குறிப்பெடுத்து அதனை மீண்டும் ஒரு மீட்டர் செய்து அதனை மற்ற மக்களுக்கும் எத்தி வைத்து இது அப்படி செய்யக்கூடிய நேரத்திலேதான் நமது இந்த கற்கை நெறி பயனுள்ளதாக அமையும். இல்லாவிட்டால் வெறுமனே கலந்து கொண்டதற்கு மாத்திரம் நமக்கு நன்மை கிடைக்கும், அதற்கு பின்னால் அதிலே பெரிய பயனொன்றையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் நேரம் செலவழித்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றோம். எனவே அந்த நேரங்களிலிருந்து முழுமையான பயனை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில சென்ற வகுப்பிலே நாம் அல் குர்ஆனை பற்றி நாம் பார்த்தோம். இந்த அல் குர்ஆன் இறைவேதம் தான், இறைவனிடமிருந்து வந்ததுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த அல் குர்ஆன் கொண்டு வரப்படவும் இல்லை, அவர்களால் தயாரிக்கப்படவும் இல்லை, அல்லது அவர்கள் வேறொருவரிடமிருந்து கேட்டு நமக்கு அல் குர்ஆனை கொண்டு வந்து தரவும் இல்லை. இந்த உலகத்திலே இந்த அல் குர்ஆனுடைய ரிசோர்ஸை நாம் தேட முடியாது. இந்த உலகத்திலே இந்த பூமியிலே யாருமே இந்த அல் குர்ஆனை கொண்டு வந்திருக்க முடியாது என்பதற்கான ஆதாரங்களை மிக தெளிவாக நாம் பார்த்தோம். அதனை பார்ப்பதற்கு நாம் பயன்படுத்திய முறை என்ன? நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நாம் ஆதாரமாக பயன்படுத்தினோம். நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்திலும் இருக்கவில்லை, அவர்கள் வாழ்ந்த அந்த பூமியிலும் இருக்கவில்லை, அவர்களை சுற்றி இருந்த பகுதிகளிலும் இருக்கவில்லை. முழு உலகத்திலும் எங்குமே இந்த அல் குர்ஆன் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த உள்ளடக்கத்தை கொண்டு வரக்கூடிய, முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு மனித சக்தியும் ஜின் சக்தியும் இருக்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்த்தோம். எனவே அந்த பகுதி யாருக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பற்றி தெரிந்தவர்களுக்கு. நபி அவர்களுடைய வரலாற்றை யார் அறிந்திருக்கிறார்களோ அதனுடைய விவரத்தை, நபி அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எங்கு பிறந்தார்கள், எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள், யாருடன் வாழ்ந்தார்கள், எங்கு பயணம் செய்தார்கள் என்ற இந்த விவரங்களை எல்லாம் யார் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்ன அந்த பகுதி பயனுள்ளதாக அமையும். ஆனால் இன்று முஸ்லிம் அல்லாதவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களில் அதிகமானவர்கள் நபி அவர்களுடைய வரலாற்றை பற்றி தெரியாதவர்கள்.
இஸ்லாமிய வரலாற்றை பற்றி தெரியாதவர்கள். எனவே இவர்களுக்கு நாம் எவ்வாறு இந்த அல் குர்ஆன் இறைவேதம் தான் என்பதை நிரூபிப்பது? அவருக்குத்தான் நபியுடைய வரலாறு தெரியாதே. நபி அவர்கள் உண்மையாளராக வாழ்ந்தால் அவருடைய சமுதாயத்தில் எவ்வளவு நட்பழக்கம் உள்ளவராக, நல்லொழுக்கம் உள்ளவராக, அவருடைய நட்பேருக்குரியவராக வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் தெரியாதவர்களுக்கு நாம் எவ்வாறு இந்த அல் குர்ஆன் இறைவேதம் என்பதை நிரூபிப்பது என்பதுதான் இன்றைய நமது தலைப்பு. அதை நாம் சுருக்கமாக சொன்னால் அதைத்தான் நாம் சொல்லுவோம், இந்த அல் குர்ஆனை போன்ற ஒன்றை யாராலும் கொண்டு வர முடியாமல் போனது. அனைத்து மனிதர்களும் முயன்றாலும், மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் முயன்றாலும் இந்த அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது என்ற அந்த விடயம் இந்த அல் குர்ஆன் இறைவேதம் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஏன்? இது ஒரு மனிதனால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக வேறு ஒரு மனிதரால் அதனை எதிர்த்து அதற்கு போட்டியாக இன்னும் ஒன்றை கட்டாயம் கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்? மனித சக்திக்கு உட்பட்டது. மனித சக்திக்கு உட்பட்டது என்று சொன்னால் ஒருவரால் செய்ய முடியுமானால் இன்னொருவரால் செய்ய முடியும். குறித்த ஒரு காலத்திலே செய்ய முடியாவிட்டால் ஒரு நீண்ட காலத்திலேயாவது செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு 1400 வருடங்கள் சென்று விட்டன. எவராலும் இந்த அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியவில்லை என்பது மிக பெரும் ஒரு அற்புதமாக திகழ்கின்றது. இந்த அல் குர்ஆன் எந்த வகையிலே அற்புதமாக திகழ்கிறது, எந்த வகையிலே அவர்களுக்கு இந்த அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியவில்லை என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் இந்த அல் குர்ஆனிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய தகவல்கள், அறிவியல் தகவல்கள் இருக்கிறது, பல்வேறு விதமான கலைகளுடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு அறிவியல் தகவல்கள் இந்த அல் குர்ஆனிலே காணப்படுகின்றன. இவற்றை வேறு யாராலும் கொண்டு வர முடியாது என்று ஒரு சாரார் கொண்டு வர சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள், சிலர் எல்லாவற்றையும் அனைத்தும் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் இல்லை, அல் குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றத்தை போன்ற ஒரு மாற்றத்தை வேறு எந்த ஒரு நூலாலும் ஏற்படுத்த முடியவில்லை. அல் குர்ஆன் ஏற்படுத்திய சமூக மாற்றத்தை போன்ற மாற்றத்தை வேறு எந்த ஒரு நூலாலும் ஏற்படுத்த முடியவில்லை. எனவே இது அல் குர்ஆன் அற்புதம் என்பதற்கான ஒரு ஆதாரம் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அதுதான் பலமான கருத்தும் கூட, அல் குர்ஆனுடைய மொழிநடை, அல் குர்ஆனுடைய மொழிநடை, வசன நடை, வார்த்தை அழகு, சொல் நயம், இலக்கிய நயம், இவைகள் தான் அற்புதமானது, இவைகள் தான் அற்புதத்திலே உயர்ந்தது என்பதாக சொல்கிறார்கள். ஏன் இந்த கருத்து பலமானது என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அல் குர்ஆன் எப்படி தனது சவாலை முன்வைக்கிறது என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல் குர்ஆன் முதலிலே என்ன சொன்னது, அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று சொன்னது. அது முடியாத பட்சத்திலே அல் குர்ஆனை போன்ற ஒன்றை உங்களால் கொண்டு வர முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் அதிலே உள்ள 10 அத்தியாயங்களை போன்றதையாவது நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சவால் விட்டது. அதற்கு முடியாவிட்டால் நீங்கள் ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்டது. ஒரு அத்தியாயம் என்று சொன்னால் குறைந்த அத்தியாயம் சூரத்துல் கௌசர், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அப்ப இந்த 3 வசனங்களை போன்ற ஒன்றையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் அதற்கு முடியவில்லை. அப்படி என்றால் அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்திலும், ஒவ்வொரு 2-3 வசனங்களிலும் காணப்படக்கூடிய அற்புதம் என்ன என்று நாம் பார்த்தால் அது இந்த அரபு இலக்கிய நடைதான். எல்லா வசனங்களிலும் அறிவியல் தகவல்கள் கிடையாது, எல்லா வசனங்களிலும் சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசப்படவில்லை. எனவே எல்லா வசனங்களிலும் அந்த மக்களுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கும் சவாலாக அமையக்கூடியது எது? அந்த மொழி நடை. இந்த மொழி நடைய ஆச்சரியம், அற்புதம் இல்லாத எந்த ஒரு அத்தியாயமும் அல் குர்ஆனில் கிடையாது. ஆனால் சில வேளை இந்த அறிவியல் தகவல்கள் இல்லாத அத்தியாயங்கள் இருக்கலாம், அல்லது என்ன அத்தியாயங்கள், இந்த சமூக சீர்திருத்தத்தை பற்றி நேரடியாக பேசாத அத்தியாயங்கள் இருக்கலாம், மறைமுகமாக பேசியிருந்தால் நேரடியாக பேசாத அத்தியாயங்கள் இருக்கலாம். எனவே அவற்றை அனைத்தையும் விட இந்த அரபு மொழி நடை தவிர்க்கக்கூடிய எந்த ஒரு அத்தியாயம், எந்த ஒரு வசனமும் இந்த அல் குர்ஆனிலே கிடையாது. எனவே
அதுதான் மிகவும் பலமான கருத்து. அல் குர்ஆனுடைய மொழிநடையை போன்ற ஒரு மொழிநடையை எவராலும் கொண்டு வர முடியவில்லை, கியாமத்து வரைக்கும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் என்ன சொல்கிறான்? சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஇன் லம் தஃஅலு வ லன் தஃஅலு, நீங்கள் செய்யவும் இல்லை, செய்யவும் முடியாது, ஒரு காலத்திலும் உங்களால் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏதான் அந்த சகோதரர்களே, எனவே இதுதான் அப்படி அல் குர்ஆனுடைய மொழி நயம், இலக்கிய நயம் தான் அந்த மிக பெரும் அற்புதமாக திகழ்கின்றது. அதாவது சவால் விடக்கூடிய அற்புதம். இல்லாவிட்டால் நபி அவர்கள் இறைவனுடைய தூதர், அல் குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பதற்கான சான்றுகளை நாம் சென்ற வகுப்பிலே, அதற்கு முன்னால் உள்ள வகுப்புகள் எல்லாம் பல்வேறு சான்றுகளை அடுக்கி இருக்கிறோம். இப்பொழுது நாம் சொல்லக்கூடியது என்ன? அல் குர்ஆனை போன்ற ஒன்றை ஏன் அந்த அரபிகளால், அரபு இலக்கியத்திலே கொடிகட்டி பறந்த பண்டிதர்களால் ஏன் கொண்டு வர முடியாமல் போனது என்பதற்கான காரணத்தை தான் நாம் இந்த இடத்திலே சொல்கிறோம். அது அந்த மொழி நடை, அல் குர்ஆனுடைய அந்த உயர்ந்த இலக்கிய மொழி நடைதான் அவர்களை இயலாமலாக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு சில அறிஞர்கள் வேறு கருத்துக்களையும் சொல்லியிருந்ததாக நாம் உங்களுக்கு சொன்னோம். இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு அரபியலுக்கும் சவால் விட்டார்கள். என்ன சவால்? அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள், ஒரு அத்தியாயத்தை போன்ற ஒன்றையாவது கொண்டு வாருங்கள். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. இந்த சவாலை நபி அவர்கள் 20 வருடங்களாக அவர்களுக்கு முன்னால் முழங்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள் தவறானவை, அவர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள், அவர்கள் மடமையிலே அறியாமையிலே இருக்கிறார்கள், ஜாஹிலியத்திலே இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருந்தார்கள். அவ்வளவு விமர்சனம் செய்து கொண்டு 20 வருடமாக என்ன சொல்கிறார்கள்? என்னை நீங்கள் பொய்யராக ஆக்க வேண்டும் என்றால், நான் சொல்லக்கூடியது பொய் என்பதாக நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால், நீங்கள் பெரிதாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அல் குர்ஆனுடைய அத்தியாயத்தை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவது மாத்திரம்தான் உங்கள் மீதுள்ள கடமை. அதனை கொண்டு வந்து விட்டால் நான் பொய்யர் என்பது நிரூபணமாகிவிடும், அல் குர்ஆன் இறைவேதம் இல்லை என்பது நிரூபணமாகிவிடும் என்று நபி அவர்கள் அவர்களுக்கு முன்னால் எப்பொழுதும் இந்த சவாலை விட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் என்ன நடந்தது? அவர்கள் இந்த சவாலை முறியடித்தார்களா என்று கேட்டால் இல்லை. அதுக்கு மாற்றமாக என்ன செய்தார்கள்? நபி அவர்களை எதிர்த்தார்கள், நபி அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அந்த போரிலே பல பெருமதியான தமது சொத்துக்களை இழந்தார்கள், தமது உயிர்களை இழந்தார்கள், உறவினர்களை இழந்தார்கள், நாட்டை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். இப்படி பெரும் ஒரு தியாகத்தை அந்த அரபிகள் செய்தார்கள். பெரும் ஒரு இழப்பை அவர்களால் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து நபி அவர்களை பொய்ப்பிக்க முடியுமா இருந்திருந்தால், ஏற்கால இவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் இவ்வளவு தியாகங்களை செய்திருக்க வேண்டும். ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்திருந்தால் விஷயம் முடிந்திருக்குமே. அன்பார்ந்த சகோதரர்களே, இங்குதான் அல் குர்ஆனுடைய அற்புதம் நமக்கு தெளிவாகிறது. அவர்களால் மிக இலகுவாக செய்ய முடியுமாக இருந்த ஒரு காரியத்தை விட்டுவிட்டு அவர்கள் மிகச் சிரமமான ஒரு காரியத்தின் பக்கம் செல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களால் இது முடியவில்லை, அவர்களால் அதற்கு அந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை என்பதைத்தான் இது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமின்றி அன்றைய அரபிகள் எப்படிப்பட்டவர்கள்? அரபு மொழி பண்டிதர்களாக காணப்பட்டார்கள். இன்று பெரும் பெரும் சந்தைகளிலே பெருமதியான பொருட்கள் ஏலம் விடப்படுவது போன்று, சந்தைப்படுத்தப்படுவது போன்று, அன்று அவர்களுடைய காலத்திலே ஒன்று கூடக்கூடிய பெரும் பெரும் சந்தைகளிலே அவர்கள் மிக பெருமதியான சொத்தாக கருதியது என்ன? அவர்களுடைய இந்த இலக்கிய நயம், இலக்கிய நடை. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவிதையை தொகுத்துக் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்து என்ன சொல்வார்கள்? எனது இந்த கவிதையிலே ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியுமானால் கண்டுபிடித்து காட்டுங்கள் என்று சவால் விடுவார்கள். அப்பொழுது அங்கு அவருடைய கவிதைகளிலே உள்ள
குறைகள் கண்டுபிடிக்கப்படும். யாருடைய கவிதைகளில் குறை கண்டுபிடிக்கப்படாமல் அல்லது குறைவாக குறைகள் காணப்படுமோ அவருடைய அந்த கவிதை தான் வென்றதாக அறிவிப்பு செய்யப்பட்டு அதற்கு பெரும் பரிசுகள் எல்லாம் வழங்கப்படும். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆனால் எப்போது இந்த அல் குர்ஆன் இறங்கிவிட்டதோ அதற்கு பின்னால் அவர்கள் எல்லாம் திக்குமுக்காடி போனார்கள், அமைதியாகி போனார்கள். அவர்களுடைய அந்த இலக்கிய சந்தை எல்லாம் இழுத்து மூடப்பட்டு விட்டன. இந்த குர்ஆனுக்கு முன்னால், குர்ஆனுடைய இலக்கியத்துக்கு முன்னால் அவர்கள் எல்லாம் வாய் மூடி போனார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு மிகவும் உயர்ந்த இலக்கிய நடையைத்தான் இந்த அல் குர்ஆன் கொண்டு வந்தது. அதே போல இமாம் ஜுல்ஜாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆன் கொண்டு வந்து சவால் விட்ட நேரம் ஒரு சாதாரண நேரம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, அரபு இலக்கியத்திலே கொடிகட்டி பறந்த அந்த அரபிகள் அரபிகளிடத்திலே வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய மிகவும் அவர்கள் மிகவும் பெருமையாக தமது உயர்ந்த அந்தஸ்தாக கருதிய அவர்களுடைய அந்த இலக்கிய நயத்திலேதான் நபி அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். நபி அவர்களுக்கு சவால் விடுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், எங்களிடத்திலே மிக பெருமதியான ஒரு திறமை இருந்து அந்த திறமையிலே மிகவும் முக்கியமான ஒரு பெரிய திறமை என்னிடத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த திறமையை ஒருவர் கேள்விக்குட்படுத்தினால், உனக்கு உண்மையிலே அந்த திறமை இருக்கும் என்று சொன்னால் நீ இதை செய்து காட்டி பார்க்கலாம் என்று நம்மிடத்திலே சவால் விட்டால் என்ன செய்வோம்? நிச்சயமாக நாம் அந்த சவாலை முறியடிப்பதற்கான முயற்சிகளை இறங்கி அவரை முறியடிப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நாம் செய்வோம். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் தமது திறமையாக கருதிய மிக தமது சொத்தாக கருதிய இந்த இலக்கிய சவால் விடுகிறார்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த காலத்திலே இருந்த அவர்களுக்கு மத்தியிலே மிக பிரபலமான ஒரு திறமையாக கருதப்பட்ட அந்த சூரிய கலை அதனை எதிர்க்கக்கூடிய விதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவால் விட்டார்களோ அதுபோன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சவால் விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமின்றி நபி அவர்களை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எங்கே நீங்கள் கொண்டு வர மாட்டீர்களா, எங்கே நீங்கள் கொண்டு வர மாட்டீர்களா என்று சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாம் வடிகட்டிலே இருக்கிறீர்கள், தவறிலே இருக்கிறீர்கள், மடமையிலே இருக்கிறீர்கள், கண்மூடித்தனமாக உங்கள் மூலாதைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் நபி அவர்களை விமர்சனம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்போது இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நபி அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஏன் நபி அவர்கள் பொய்யர் என்று நிரூபிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய திறமை கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே அவர்கள் முறியடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அது பெரும் தோல்வியாக அமைந்துவிடும். அவர்களுக்கு மிக பெரும் தோல்வியாக அமைந்துவிடும். நபி அவர்களை தோல்வியடை செய்வது ஒரு புறம், தாம் தோல்வியடைந்து விடாமல் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு புறம். இப்படி இரண்டு பிரச்சனைகளுக்கு இடையிலே அந்த அரபிகள் சிக்கி தவித்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த நபியவர்களுடைய அந்த குர்ஆனை நபியவர்கள் கொண்டு வந்த அந்த குர்ஆனை போன்ற ஒன்றை அவர்களால் கொண்டு வரவே முடியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அந்த அரபிகளால் முடியவில்லை, ஏன் அந்த அரபிகளால் முடியவில்லை என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அவர்களால் முடியாவிட்டால் பிறகு வரக்கூடியவர்கள் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அடுத்ததாக அந்த அரபிகளை நாம் பார்க்கிறோம், அவர்கள் முயற்சி கூட செய்யவில்லை. அந்த நபியவருடைய சமுதாயத்திலே இருந்த அந்த இலக்கியத்திலே கொடிகட்டி பறந்த எந்த ஒரு இலக்கியவாதியும் எந்த ஒரு கவிஞரும் இந்த அல் குர்ஆனுடன் போட்டி போடுவதற்கு முயற்சிக்கவில்லை. ஏன் என்று கேட்டால்,
அல் குர்ஆனுடைய அற்புதம். பொதுவாக அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எந்த துறையிலே அந்த அற்புதம் நிகழ்த்தப்படுகிறதோ, எந்த துறையிலே அந்த அற்புதம் நிகழ்த்தப்படுகின்றதோ அந்த துறையிலே மிகவும் உயர்ந்த திறமையுடைய ஒருவருக்குத்தான் அந்த அற்புதத்தினுடைய நுணுக்கம் மிகச் சரியாக விளங்கும். அந்த அற்புதத்துடைய நுணுக்கத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்வார். ஆனால் உலகத்தினுடைய மனித சாதனைகள், மனிதர்களால் படைக்கப்படும் சாதனைகள் இருக்கின்றன, அவைகள் அப்படிப்பட்டதல்ல. அவைகள் எப்படி ஒரு மனிதனுடைய திறமை வளர வளர அந்த சாதனையை அவர் முறியடிப்பதற்கு நெருங்கி செல்வார். ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் அப்படிப்பட்டதல்ல, அப்படிப்பட்டவை அல்ல. மாற்றமாக அந்த துறையிலே மிக திறமை உள்ளவர் மூலம் அவருக்குத்தான் இது நம்மால் சாத்தியம் இல்லை, இந்த அற்புதத்தை முறியடிப்பது சாத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். உதாரணமாக அதை நாம் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை தோல்வியடைய செய்வதற்காக வேண்டி என்ன செய்தார்கள்? அந்த எகிப்து நாட்டில் இருந்த மிக பெரும் சூனிய கலையில் வல்லவர்களாக திகழ்ந்த மிகப்பெரிய வல்லவர்களைத்தான் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். சூனிய கலையில் மிக திறமையானவர்கள், அவர்களுக்கு மேலால் வேறு யாரும் திறமையானவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு முக்கியமானவர்களை தேடி தேடி ஒவ்வொரு நகரமாக சென்று தான் சேகரித்து வருகிறார்கள். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஆட்களை அனுப்பி நீங்கள் சூனியக்காரர்களை அழைத்து வாருங்கள் என்று ஆட்களை அனுப்பி ஒவ்வொருவராக அழைத்து வரப்படுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன நடக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கைத்தடியை எறிந்து அது பாம்பாக மாறி அனைத்து அவர்களுடைய அந்த அவர்கள் உருவாக்கிய அந்த பாம்புகள் அவைகளை அப்படியே விழுங்கி விடுகின்றன. அவர்கள் வீசிய கைத்தடிகளும் கயிறுகளும் பாம்பாக மாறி பெரும் ஒரு பயத்தை அச்சுறுத்தலை ஏற்படுத்திய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடியை எறிந்ததுதான் தாமதம், அது அனைத்து கயிறுகளை பாம்பாக காட்சியளித்த கயிறுகளையும் அப்படியே விழுங்கிக் கொள்கிறது. இதை பார்த்தவுடன் முதலாவது ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? ஃபிரௌனா அல்லது சாதாரண அப்பாவி பொதுமக்களா? இல்லை. மாற்றமாக யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் போட்டி போடுவதற்கு வந்தார்களோ அவர்கள் தான் முதலாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? அவர்களுக்குத்தான் புரிந்தது இது மனிதர்களால் சாத்தியமான ஒன்றல்ல என்பதை அவர்களால் தான் புரிய முடியும். அதுதான் இறை அற்புதத்தினுடைய சிறப்பம்சம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படித்தான் இந்த அல் குர்ஆனும் இன்று சிலர் என்ன செய்கிறார்கள்? இன்று சிலர் அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வந்து விட்டோம் என்று சில அரபு மொழியில சில வார்த்தைகளை அவர்கள் என்ன உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குவது என்பது அவருக்கு ஒரு அவமானம் தான். ஏன்? அரபு மொழியிலே மிக பெரும் பண்டிதர்களான அந்த அரபிகளாலே சாத்தியம் இல்லாமல் போன ஒன்றை நீ எப்படி உருவாக்கினாய்? ஏன் உருவாக்கினார் என்று கேட்டால், அவருக்கு அரபு மொழியிலே பாண்டித்தியம் கிடையாது. தனக்கு தெரிந்த ஓரிரு வார்த்தைகளை வைத்து, ஓரிரு வசனங்களை வைத்து, ஒரு சாதாரண குறுகிய அரபு மொழி அறிவை வைத்து அவர் என்ன நினைக்கிறார்? நான் அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வந்து விட்டேன் என்பதாக நினைக்கிறார். அதனை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அரபு மொழியிலே மிக பெரும் ஒரு நீண்ட ஒரு பரிச்சயம் உள்ள ஒருவரால் புரிய முடியுமான பல விடயங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் இந்த இடத்தில் குறிப்பிடவில்லை. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வந்ததாக அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் சொன்னார்களோ அவர்கள் யாருமே இலக்கியவாதிகள் கிடையாது. இலக்கிய புகழ் பெற்றவர்கள் கிடையாது. அவர்கள் பெரும் கவிதை தொகுப்புகளையோ அல்லது பெரும் கவிதை உரை நடைகளையோ தொகுத்தவர்கள் கிடையாது. சாதாரணமானவர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்தது என்ன? அல் குர்ஆனை அப்படியே அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அல் ஃபீல் என்ன குர்ஆனிலே உள்ள சில வசனங்களை அப்படியே காப்பி பண்ணி தான் கொண்டு வருகிறார்கள். எனவே குர்ஆனுடைய வசனத்தை யாராவது
இப்படி கொப்பி பண்ணியாலே அவர் இந்த போட்டியில இருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார். நாம் என்ன சொல்கிறோம்? குர்ஆனை போன்ற ஒன்று உனது முயற்சியாக கொண்டு வா என்று சொன்னால் நீ குர்ஆனை எப்படி கொப்பி பண்ணலாம்? குர்ஆனிலே உள்ள நடையை எப்படி நீங்கள் கொப்பி பண்ண முடியும்? கொப்பி பண்ண முடியாது. இதுக்கு அழகான ஒரு சம்பவத்தை ஒரு அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சம்பவம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் இலக்கியவாதியும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு இலக்கியவாதியும் சந்தித்துக் கொண்டார்கள். உண்மையான சம்பவம். உண்மையான வெங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு இலக்கியவாதி, அவரும் ஒரு முஸ்லிம் இலக்கியவாதியும் சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்துக் கொண்ட நேரத்திலே அவருக்கு பல மொழிகள் தெரியும். அந்த ஐரோப்பிய இலக்கியவாதிக்கு பல அரபு மொழி உட்பட இன்னும் பல 5-6 பாஷைகளிலே அவர் மிகவும் திறமை உள்ளவர். இப்பொழுது அந்த முஸ்லிம் அறிஞர் சொல்கிறார், நாங்கள் எவ்வளவுதான் இலக்கிய நயத்திலே திறமை படைத்தவர்களாக இருந்தாலும் அல் குர்ஆனுடைய இலக்கிய நயத்துக்கு முன்னால் நம்மால் ஈடுகொடுக்க முடியாது என்பதாக சொன்னார். அப்பொழுது அந்த வெங்கால் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர் இலக்கியவாதி என்ன சொல்கிறார்? இது சிரிக்கிறார். ஒரு ஏளன சிரிப்பு சிரித்து விட்டு சிரிக்கிறார். அப்பொழுது இந்த அறிஞர் சொல்கிறார், முஸ்லிம் அறிஞர், நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? அவர் சொல்ல, என்ன இது ஒரு மடத்தளமான ஒரு வாதம் அல்லவா? நாம் இப்பொழுது முயற்சித்தால் கூட குர்ஆனுடைய ஒரு நடையை போன்ற ஒரு நடையை கொண்டு வந்து விடலாம். குர்ஆனை போன்ற ஒரு அத்தியாயத்தை இலகுவாக உருவாக்கி விடலாம் என்பதாக அவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆம், இப்பொழுது நாம் இருவரும் முயற்சித்து பார்க்கலாம் குர்ஆனுடைய நடையை போன்ற ஒரு நடையை நம்மால் கொண்டு வர முடியுமா என்று. அப்பொழுது ஒரு பரீட்சை வைக்கிறார்கள். என்ன பரீட்சை? இப்பொழுது நாம் ஒரு கருத்தை எடுப்போம். அந்த கருத்தை எம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இலக்கிய நிலையிலே அதனை நாம் என்ன செய்வோம்? அதனை நாம் வசனம் அமைப்போம் என்பதாக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்து விட்டு அவர்கள் ஒரு கருத்தை முடிவு செய்தார். என்ன? இந்த நரகம் அனைத்தையும் விட பெரிது. இந்த நரகம் அனைத்தையும் விட பெரிது என்பதை நாம் இப்பொழுது இலக்கிய நடையிலே நாம் சொல்ல வேண்டும் என்பதாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். முடிவு செய்துவிட்டு அவர்கள் வசனங்களை அமைக்கிறார்கள். இந்த நரகம் வானம் பூமிகளை விட பெரியது என்று இப்படி பல்வேறு வசனங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அமைக்கிறார்கள். அமைத்து எல்லா வசனங்களையும் அமைத்து வைத்தவுடன் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இதற்கு பின்னால் எம்மால் வேறு வசனங்களை உருவாக்க முடியாது. நரகத்தினுடைய அந்த பெரிய பெரிய நரகம் பெரிது என்ற கருத்தை சொல்லக்கூடிய வேறு வசனங்கள் எங்களால் இயற்றுவது சாத்தியமில்லை என்ற முடிவெடுக்கும் வரைக்கும் வசனங்களை உருவாக்கிவிட்டார்கள். அப்படியெல்லாம் உருவாக்கியதன் பின்னால் அந்த முஸ்லிம் அறிஞர் சொல்கிறார், இப்பொழுது இதை வைத்து எம்மால் தீர்மானிக்க முடியும், அல் குர்ஆன் நம்மை விட எத்தனையோ மடங்கு இலக்கிய நயத்தில் உயர்ந்தது என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அல் குர்ஆன் இதனை எப்படி சொல்லி இருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். நரகம் பெரிது என்பதை அல் குர்ஆன் எப்படி சொல்லி இருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். எப்படி எடுத்து காட்டுகிறார்? யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் இம்தலஅதி வ தகூலு ஹல் மின் மஸீத். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, சூரத்து காஃப், யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் இம்தலஅதி. நரகத்தை பார்த்து நாம் மறுமை நாளையிலே சொல்வோம், நீ நிரம்பி விட்டாயா என்று நாம் கேட்போம். அப்பொழுது நரகம் சொல்லும், ஹல் மின் மஸீத், இன்னும் இருந்தால் கொண்டு வா என்று அந்த நரகம் சொல்லும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். எவ்வளவு அழகான நடை! இதனை பார்த்தவுடன் அந்த வெங்கால் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியவாதி தலையில் கை வைத்து ஆச்சரியப்பட்டு போகிறார். உண்மையிலே அல் குர்ஆனுடைய இலக்கியத்துக்கு முன்னால் எம்மால் ஒரு காலமும் ஈடு கொடுக்க முடியாது என்பதாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். எனவே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இதனை கேட்கக்கூடிய இடத்தில் இதிலே என்ன அவ்வளவு இலக்கிய விருப்பது போன்றுதான் நமது சிந்தனை. ஆனால் இலக்கிய நயத்திலே அதனை புரிய முடியும். எனவே அந்த சகோதரர்களை என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அற்புதத்தை அந்த சூனியக்கலையில் மிகவும் வல்லவர்களான அந்த சூனியக்காரர்கள் தான் முதலாவது புரிந்து கொண்டார்களோ, அதை போன்றுதான் இந்த அல் குர்ஆனுடைய அற்புதத்தை மிகவும் சிறந்த முறையிலே புரிந்து கொண்டவர்கள் அந்த நபியர் காலத்தை வாழ்ந்த அந்த இலக்கிய பண்டிதர்கள். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? ஃபஇன் லம் யஸ்தஜீபூ லக ஃபஅலமு அன்னமா உன்ஸில பிஇல்மில்லாஹ். நபியே, அவர்கள் இந்த சவாலை முறியடிக்கவில்லை என்றால்,
உங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால், அல் குர்ஆனை போன்று ஒரு அத்தியாயத்தை அல்லது 10 அத்தியாயங்களையோ கொண்டு வரவில்லை என்றால், நபியே அவர்கள் கொண்டு வரவில்லை என்றால், யார் அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த அரபிகள் இலக்கியவாதிகள் கொண்டு வரவில்லை என்றால், ஃபஅலமு அன்னமா உன்ஸில பிஇல்மில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அறிவின் பிரகாரம் தான் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அப்படி என்றால் அந்த காலத்தில் உள்ள அரபிகளால் இந்த அல் குர்ஆனுடன் போட்டி போட முடியாவிட்டால் ஒரு காலத்திலும் முடியாது என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களால் முடியாவிட்டால் இது இறைவேதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் அந்த இலக்கியவாதிகளுக்கு பின்னால் உலகத்திலே இந்த அரபு மொழியிலே சிறந்த இலக்கியவாதிகள் தோன்ற முடியாது என்பதை அந்த வசனம் சூசகமாக சொல்கிறது. எனவே அந்த இலக்கியத்திலே மிக உயர்ந்த தரத்திலே இருந்த அந்த அரபிகளால் இந்த அல் குர்ஆனை எதிர்க்க முடியவில்லை என்றால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ஒரு காலத்திலும் அதனை நெருங்கவே முடியாது. இதனால்தான் சிலர் குர்ஆனுடைய நடையை போன்று தாமும் சில வசனங்களை உருவாக்கலாம் என்று முயற்சித்தார்கள். முயற்சிக்கக்கூடிய ஆரம்பத்திலே அவர்களுடைய இயலாமை ஏற்றுக்கொண்டு தனது பேரையை உடைத்து எறிந்துவிட்டு சென்று விட்டார்கள். இன்னும் சிலர் உருவாக்கினால் அவரை மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் அப்படியே ஒழித்து வைத்துக் கொண்டார்கள். அவரை வெளிப்படுத்தினால் நாம் அவமானப்பட்டு போவோம் என்று நினைத்தார்கள். இன்னும் சிலர் அவர்களுடைய அறியாமையின் காரணமாக உருவாக்கி மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள். உதாரணமாக முஸைலிமத்துல் கஸ்ஸாப் போன்ற பொய் நபிமார்கள், பொய்யாக நபித்துவத்தை வாதித்தவர்கள். அப்படியான ஒரு சிலர் என்ன செய்தார்கள், அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வந்து விட்டோம் என்பதாக சொன்னார்கள். அப்படி சொன்னவுடன் காபிர்கள், யாரு காபிர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த பொய் நபியை பார்த்து காபிர்கள் சொன்னார்கள், உனது இந்த வகையை பார்க்கக்கூடிய இடத்திலே நீ பொய்யன் என்பதை எனக்கு தெரியும் என்பது உனக்கே தெரியும் என்பதாக சொன்னார்கள். நீ பொய்யன் என்பது எனக்கு விளங்குகிறது என்பது மாத்திரமல்ல, நீ பொய்யன் என்பது எனக்கு விளங்குகிறது என்பது உன்னாலேயே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலேதான் இருக்கிறது. அந்த அளவுக்குத்தான் நீ கொண்டு வரக்கூடிய இந்த வகை குர்ஆனுடைய வசனத்தை போன்று நீ கொண்டு வரக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதாக அவர்கள் தெளிவுபடுத்தினாங்க. அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த காலத்தில் வாழ்ந்த இலக்கிய நயத்திலே கொடிகட்டி பறந்த எந்த ஒரு இலக்கியவாதியும் எந்த ஒரு கவிஞனும் என்ன செய்யவில்லை, அல் குர்ஆனுடன் போட்டி போடுவதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் அல் குர்ஆனுடைய அற்புதத்தை நம்மால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்படியான இந்த அற்புதத்தை தான் நாம் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம், நமது கைகளால் தொட்டுக்கொண்டும் நமது வாய்களால் ஓதிக்கொண்டும் கண்களால் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்த அந்த மக்கள், ஃபிரௌனுக்கு முன்னால் இருந்த அந்த மக்கள் எப்படி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கைத்தடி பாம்பாக மாறுவதை பார்த்தார்களோ அதனை போன்ற ஒன்றைத்தான், அல்ல அதைவிட மிகவும் அற்புதமான ஒன்றைத்தான் நாம் நமது அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு முன்னால் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் ஓதிக்கொண்டும் இருக்கின்றோம். இருந்தாலும் அதனுடைய பெருமதி நமக்கு புரியவில்லை. காரணம் என்ன? இந்த அரபு மொழி அறிவு நமக்கு கிடையாது. அரபு மொழி அறிவு நமக்கு கிடையாது. இந்த அரபு மொழி அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு அரபு மொழியிலே நாம் மிக திறமைசாலிகளாக மாறுகின்றோமோ அந்த அளவுக்கு இந்த அல் குர்ஆனுடைய அற்புதத்தன்மையை, அல் குர்ஆனுடைய இந்த இலக்கிய சுவையை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும்.
நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் எந்த அளவுக்கு மனிதர் அரபு கவிதைகளை புரிந்து கொள்வதிலே, அதனை சுவைப்பதிலே அதிக ஈடுபாடு காட்டுவாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அல் குர்ஆனுடைய அற்புதங்கள் புரியக்கூடியதாக இருக்கும் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நமது கை சேதம் என்ன? நாம் பல ஆண்டுகளாக சில வேளை அரபு நாடுகளில் இருக்கின்றோம், ஆனாலும் எத்தனையோ மொழிகளை நாம் படித்துக் கொள்கின்றோம், ஆனால் அரபு மொழியை நாம் படிப்பது கிடையாது. படித்தாலும் ஓரளவு படித்து விட்டு அதனை அப்படியே விட்டு விடுகிறோம். இந்த அல் குர்ஆனை நாம் தொழுகையிலே ஓதுகிறோம், ஆனால் அதனை புரியாமல் இந்த அல் குர்ஆனை நாம் ஓதுவது மூலமாகத்தான் நாம் இன்று அல் குர்ஆனுடைய சுவையை உணராமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனின் இந்த சுவையை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய அற்புதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால் அவசியமாக நாம் இந்த அரபு மொழி அறிவை நம்மிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அரபு மொழி அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது போல தற்காலத்திலே எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு நூல் தான் இந்த அல் குர்ஆனுடைய அற்புதத்தை மிக அழகான முறையிலே தெளிவுபடுத்தக்கூடிய நூல். தான் அந்நபஉல் அதீம் என்று சொல்லப்படக்கூடிய நூல். இந்த அந்நபஉல் அதீம் என்று சொல்லப்படக்கூடிய நூல் முஹம்மது தர்ராஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த நூலிலே மிக அழகான, நாம் மேலே சொன்ன பல கருத்துக்களை அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். அதிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு பல விடயங்கள் இருக்கின்றன. நான் நேர சுருக்கத்தை கருதி சுருக்கமாக சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்கின்றேன். மூணாவதாக எங்களுக்கு தெரியும், ஒரு எந்த அளவு ஒரு கருத்து அல்லது ஒரு நூல் இலக்கிய நடையிலே மிக உயர்ந்த தரத்திலே இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த நூல் சாதாரண பொதுமக்களை விட்டும் அந்நியப்பட்டுவிடும். அப்படி என்றால் சாதாரண பொதுமக்களுக்கு விளங்க முடியாது. எங்களுக்கு இன்னைக்கு திருக்குறள் இது உதாரணமாக திருக்குறள் இருக்கின்றது. அதே போல ஆங்கிலத்திலே ஷேக்ஸ்பியருடைய எத்தனையோ கவிதைகள் இருக்கின்றன. இவைகளை எடுத்து எந்த ஒரு பொதுமகனாலும் புரிந்து கொள்ள முடியாது. இலக்கிய நயத்திலே உயர்ந்த தரத்திலே உள்ளது என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அதனை எல்லோராலும் புரிய முடியுமா? எல்லோராலும் சாதாரண பொதுமக்கள் புரிவது எப்படி போனாலும் படிப்பறிவுள்ள அந்த அரபு அந்த இலக்கியங்களில் திரை போக கற்றவர்கள் கூட அதனை அவர்கள் என்ன செய்ய முடியாது, சாதாரணமாக புரிய முடியாது. மிக பெரும் ஆய்வுக்கு பின்னால் தான் அவர்கள் அதனை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் சாதாரண நடையிலே ஒரு மனிதர் ஒரு நூலை இயற்றினார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அது இலக்கியவாதிகளை விட்டு அந்நியப்பட்டுவிடும். சாதாரண நடையில ஒரு புத்தகத்தை ஒரு நூலை யாராவது எழுதினால் அதனை இலக்கியவாதிகள் படிக்க மாட்டார்கள். இது நமக்கு பொருத்தமில்லை இந்த நூல். எனவே அது சாதாரண மக்களுக்குரியது, சிறுவர்களுக்குரியது அல்லது சாதாரண பொதுமக்களுக்குரியது என்று ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் அல் குர்ஆனை எடுத்து பாருங்கள். அல் குர்ஆன் அப்படிப்பட்டதா? இல்லை. அதிலே இலக்கிய நயத்திலே மிக உயர்ந்த தரத்தை அடைந்தவருக்கும் அது மிகவும் சுவை மிக்கதாக இருக்கிறது. அதே போல சாதாரண ஒரு பொதுமகனுக்கும் அது விளங்கக்கூடிய விதத்திலே இருக்கிறது. இதுதான் அல் குர்ஆனுடைய அற்புதம். சுப்ஹானல்லாஹ். சாதாரண அரபை படித்த ஒருவருக்கும் அல் குர்ஆனுடைய கருத்துக்களை புரிய முடியும். அதனை வாசிக்கும் பொழுது கருத்துக்களை உணர முடியும். சாதாரண அரபு படித்த அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ இஸ்லாத்தை தழுவியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அரபு மொழியை ஒரு வருடத்திலே 2 வருடத்திலே படித்துவிட்டு அல் குர்ஆனை படித்து சிலர் அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள், சிலர் அதனை பார்த்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். காரணம் என்ன? ஒரு மனிதர் அரபை படித்து விட்டால் அவருக்கு குர்ஆன் தான் மிக இலகுவாக விளங்கும். ஆனால் இலக்கிய தரத்திலே அவரை விட மிஞ்சவும் முடியாது. இலக்கிய தரத்திலே அதனை மிஞ்சிய படைப்புகள் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் படைக்கப்படவும் இல்லை, இதுக்கு பின்னால் படைக்கப்பட போவதில்லை. அதுதான் ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்திலே இன்னொரு அற்புதம் தான் அல் குர்ஆனுடைய அற்புதம். அது
அறிவை நோக்கியும் பேசுகிறது, அறிவுபூர்வமாகவும் பேசுகிறது, உணர்வுபூர்வமாகவும் பேசுகிறது. அறிவுபூர்வமாகவும் பேசுகிறது, உணர்வுபூர்வமாகவும் பேசுகிறது. எங்களுக்கு தெரியும், தற்காலத்திலே நீங்கள் ஒரு பல்கலைக்கழக ஆய்வை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தால் அது அறிவுபூர்வமான ஆய்வாக அமைய மாட்டாது. அறிவுபூர்வமாக நீங்கள் ஒரு ஆய்வை செய்தால் அங்கே உணர்ச்சிகளுக்கு இடம் கிடையாது. உணர்ச்சி பூர்வமான வார்த்தை பிரயோகங்கள் அங்கே பயன்படுத்த முடியாது. ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அப்படி இல்லை. அல் குர்ஆன் உணர்ச்சிகளையும் உணர்ச்சிகளோடும் உறவாடுகிறது, அறிவுடனும் உறவாடுகிறது. மனித சிந்தனையுடனும் அது உறவாடும் அதே வேளை மனிதனுடைய உணர்ச்சிகளுடனும் அது உரையாடுகிறது என்பதை இமாம் தர்ராஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான அல் குர்ஆன் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அல் குர்ஆனுடைய அற்புதங்களை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அவை அனைத்தையும் இந்த சுருக்கமான நேரத்தை உங்களுக்கு முன்னால் முன்வைப்பதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால் இத்துடன் நான் எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தமிழ்ல அப்படியே புக்குகளும் அதான் குறிப்பாக இந்த அந்த அந்நபவுல் அஸீம் என்ற நூல்ல உள்ள சிறப்பம்சம் என்னென்றால் அல் குர்ஆனுடைய இலக்கிய நயத்தை தெளிவுபடுத்துவதற்காக வளமையாக சில வசனங்கள் உதாரணமாக கொண்டு வரப்படும். வளமையான நூற்கள்ல உதாரணமாக அந்த வக்கீலையா அருதுபுல் ஐமா அக்கி வயா சமா அக்ரி வகைவல் மா வகுபியல் அம்ரு வஸ்தபத், அதாவது 2 ஏவல் வினைகள், 2 இறந்த கால வினைகள், 2 எதிர்கால வினைகள், இப்படி ஒரே வசனத்தில் இப்படி குர்ஆன் கொண்டு வந்திருக்கிறது என்பதாக சொல்வார்கள். அதே போல வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஇஹ் வஇதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, இப்படி இந்த வார்த்தை இதெல்லாம் வளமையாக அறிஞர்களால் சொல்லப்பட்டு வரக்கூடிய விடயங்கள். ஆனால் இந்த அந்நபவுல் அஸீம் என்ற நூல்ல அப்படி யாருமே இதுவரைக்கும் முன்வைக்காத ஒரு முறையில அவரு குர்ஆனுடைய, அதாவது வெளிரங்கத்துல பார்க்கும் பொழுது எங்களால் அதுல பெரிய இலக்கிய நயம் இருப்பதாக தெரியாத வசனங்களை எல்லாம் அவரை கொண்டு வந்து அழகான முறையில் அதில் உள்ள இலக்கிய நயங்களை விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஆனா அதை விளங்குறதாக இருந்தால் கட்டாயம் அரபு மொழியில ஒரு ஆற்றலோடு இருந்தால்தான் அதை புரிய முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க.